இந்த வேதாகமம் எப்படி என்னுடைய கரங்களிலே வந்தது என்பதை நான் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அந்த வேதாகமத்தை நான் பயன்படுத்துவதிலே, அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் கொடுப்பதிலே இன்னும் தீவிரமாக என்னால செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு கூட தான் இந்த தமிழ் வேதாகம வரலாற்றை இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒருவேளை ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகிறார், வரலாறு தெரியாதவன் வரலாற்றினுடைய வழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது. ஒரே நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம், எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேல் இந்த நபர்கள் எல்லாம் வேறொரு இடங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க கூட. தானியேலுடைய புத்தகத்துல இருந்து சரி நாம் படிக்கிறோம், நிறைய பேர் அடிமைகளாக பாபிலோனிய தேசத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு அடிமைகளாக இருக்கும் போதும் சரி, இல்லை என்று சொன்னால் திரும்பவும் தன்னுடைய தாய்நாடாகிய இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வந்த போதும் சரி, அவர்களுடைய கரங்களிலே வேத புத்தகம் இருந்தது. அந்த வேத புத்தகத்தை அவர்கள் கற்று தெளிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நம்ம எல்லாரும் எஸ்ரா புத்தகத்தை படிக்கும் போது இருந்தாலும் சரி, இல்ல தானியல் புத்தகத்தை படிக்கும் போது இருந்தாலும் சரி, எஸ்ராவுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும் போதுனாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே, எரேமியாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படியே காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். கோரேஸ் ராஜாவின் மூலமாக அவர் பேசினார், ஜனங்களை அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பவும் கொண்டு வந்தார். இந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவர்கள் அடிமைப்பட்ட தேசத்துல இருந்த போதும் கூட எஸ்ராவை குறித்து அந்த மன்னன் கொடுத்த அந்த அர்த்தசஷ்டா அப்படின்ற அந்த மன்னன் கொடுத்த அந்த கடிதத்தை நம்ம படிக்கும்போது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய வேதங்களிலே கற்று தேர்ந்தவனாக இருக்கிற கற்று தேர்ந்த எஸ்ரான்னு சொல்லி அவர் குறிப்பிடுவதை நம்ம எஸ்ரா புத்தகத்துல படிக்க முடியும். அப்ப நீங்க நானும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட அந்த கூட்டத்துல கூட இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே கற்று தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பிற இனத்தை சார்ந்த அர்த்தசாஸ்ட்ரா அப்படின்ற மன்னர் எஸ்ராவை குறித்து சொல்லும் போது அவன் தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் அருளின வேத புஸ்தகத்திலே தேர்ந்தவனாக இருந்தான்னு சொல்லி ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா வேத புத்தகத்துக்கு அன்றைக்கு இருந்த அந்த நபர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ வழி நெடுக, வரலாறு நெடுக இந்த வேத புத்தகத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் மக்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவம் என்பது மிகவும் அதிகமானது. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இல்லை, அடிமைத்தன தேசத்துல நம்ம இல்லை, சுதந்திரமாக இருக்கிறோம், நம்முடைய தாய்மொழியிலே நம்முடைய வேதத்தை வைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த வேத புத்தகத்தை படிப்பதிலே நாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம்னா அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. எதுக்காக வேத புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா, வீட்டுல என்னை ரொம்ப சிரமப்படுத்துறாங்க அதனால படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. படிக்கலைன்னா பிரேயர்ஸ்ல கேட்பாங்க, இல்ல எங்க அப்பா அம்மா திட்டுவாங்க அதுக்காக படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை இப்படி இருக்கின்ற அந்த தலைமுறைகளுக்கும் இந்த வேதாகமத்தின் வரலாறு கடத்தப்படும் போது, அதனுடைய வழி கடத்தப்படும் போது, எப்படி இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களிலே வந்தது அப்படின்ற அந்த உண்மை கடத்தப்படும் போது கண்டிப்பாக அதற்கு அவர் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற நோக்கத்துலதான் இன்னைக்கு இந்த தமிழ் வேதாகம வரலாறு பகுதிக்குள்ளாக நம்ம செல்கிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு பகுதியை படித்து முடித்தோம். அந்த பகுதியை படித்து முடிக்கும் போது எப்படி முதலில் வேதாகமம் நம்முடைய கரங்களிலே வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, வேதத்தை தமிழ் மொழியிலே நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்தவர் ஒரு தமிழர் அல்ல, ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த நபரும் அல்ல, ஒரு இந்தியரும் அல்ல. ஜெர்மன் நாட்டிலே பிறந்து ஜெர்மன் நாட்டிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஆன்மா அளவிலேயும் கூட உடல் அளவிலேயும் கூட தேர்ச்சி அடையாத ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசிரியர்களால் ஒரு சான்று கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரணமான மனிதனை எடுத்து ஆண்டவர் தமிழகத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் தமிழை கற்று தேர்ந்து ஆண்டோடைய வேதத்தை நமக்கு தமிழ் மொழியிலே எழுதி கொடுத்தார்கள். அதான் வரலாறு. அந்த நபர் வேற யாரும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்தான் சீகன்பால்க். இந்த இடம் வரைக்கும் நம்ம கடந்த முறை கற்றுக்கொண்டோம். இந்த முறை அதை தொடர்ச்சி நம்ம படிக்கலாம். அப்படி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரையில தெரிகிற 2 படத்தையும் நீங்க பாருங்க. அந்த 2 படத்தையும் பாருங்க.
அந்த 2 படத்திலையும் பார்க்கும்போது முதலா 1723 வருடத்துல இந்த சீகன்பால் கையர் அவர்கள் நமக்கு தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்த வேத புத்தகத்தினுடைய இமேஜ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பா அவர் புதிய ஏற்பாடு முழுவதுமாக அவர் மொழிபெயர்த்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாடு ரூத் புத்தகம் வரைக்கும் அவர் முடிக்கும் போது அவர் இறந்து விடுகிறார். அதோடு கூட அந்த பணி நின்று விடுகிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் தமிழ் மொழியில வந்துருச்சு. பழைய ஏற்பாடு ரூத் வரைக்கும் மொழிபெயர்க்கும் போது அவர் இறந்து விடுகிறார். அதோடு கூட அந்த பணி நிறைவு பெறுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்போ இந்த திரையில தெரிகிற இந்த வேத புத்தகத்தை நம்மளால படிக்க முடியுமா? இந்த நூற்றாண்டுல இருக்கக்கூடிய நீங்கள் நானே இப்ப யாராவது ஒருத்தங்க வாசிக்க முடியுமா? என்ன மேல எழுதிருக்கு, பெரிய எழுத்துல என்ன எழுதிருக்கு வாசிக்க முடியுமான்னு சொன்னா ரொம்ப சவாலான ஒரு காரியம். யாராவது ட்ரை பண்றீங்களா என்ன இருக்குன்றது வாசிக்கிறதுக்கு? ஓகே, ஒரு தம்பி முடியாதுன்னு சொல்லி போட்டார். யாருக்காவது வாசிக்கிறதுக்கு முடியுமான்னு பாருங்க. இதுதான் நமக்கு முதல்ல சீகன்பால் கையர் அவர்கள் மொழிபெயர்ப்பு கொடுத்த வேத புத்தகத்தினுடைய அந்த ஒரு இமேஜ். அப்ப இதை படிக்கும்போது வேத புஸ்தகம்ன்ற மாதிரி அங்க கொடுக்கப்பட்டது, நமக்கு முழுதும் வாசிக்க முடியல. இந்த வேத புத்தகம் அப்படியே இன்றைக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால படிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பணி தடைப்படலாம். நான் திரும்ப இந்த வார்த்தையை பதிவு பண்றேன். ஆண்டவருடைய பணி தடைப்படலாம், ஆனால் நின்று விடாது. ஆண்டவர் பணிக்கு எதிர்ப்புகள் அதிகம் இருக்கலாம். ஆண்டோடைய பணிக்கு செய்ய கூடாத அளவுக்கு கால சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே அந்த வேத வார்த்தைகளுடைய ஆண்டோடைய வார்த்தை என்றைக்குமே நின்று விடாது. ஆண்டோடைய பணி நின்று விடாது. அதை நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய மைண்ட்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய சமயத்துல என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பணி பாதியில் நின்றுச்சு, என்ன செய்யறதுன்னு சொல்லி நீங்கள் நானும் நிறைய நேரத்துல தயங்கி ஒரு மாதிரி கலங்கி போற வேலைகள் உண்டு. ஆனால் வேத புஸ்தகம் முழுவதுமா பார்க்கும்போது ஒருவேளை பாபிலோன்ல இருந்து இந்த மக்கள் திரும்பியும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்தார்கள். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்தார்கள். ஆலய பணி தடைப்பட்டது, ஆனாலும் அது நின்று விடவில்லை. திரும்பவுமா கட்டி முடிக்கப்பட்டது. ஜெருபாபேல் தலைமையில அந்த ஆலயத்தை வந்து கட்டி முடிக்கிறாங்க. அதே போலதான் இந்த வேதாகம பணி கூட ஒருவேளை ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி பாதியிலே நின்றுச்சு. ஆனால் இதை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எங்கே ஆண்டவர் நிறுத்தினாரோ அங்கே இருந்து திரும்பவும் ஆரம்பித்தார். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இதனுடைய பணி என்ன நடந்துச்சு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி, எப்படி நடந்துச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சீகன்பால் கையர் அவர்கள் மொழிபெயர்த்து அந்த வசனம் தான் இங்க நான் கொடுத்திருக்கிறேன். நான் அதை வாசிக்க, நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். யோவான் 3:16 இன்னைக்கு இருக்கிற நம்ம டெக்ஸ்ட்ல படிச்சோம் அப்படின்னா யாராவது வாசிக்கிறீங்களா? யோவான் 3:16 சொல்ல முடியுமா? இல்ல, இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருக்கிற யோவான் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி, இப்போ இந்த திரையில தெரியுற அந்த யோவான் 3:16 பாருங்க. அதுல எங்கேயுமே புள்ளி இருக்காது. அப்படி ஒரு வித்தியாசமான கால சூழ்நிலையில தான் அந்த சீகன்பால் கையர் அவர்கள் அவனுடைய தமிழை கற்று தமிழை மொழிபெயர்த்தார். அதேனென்றாவது சர்வேஸ்வரன் லோகத்தை இத்தனை சிநேகித்த இருந்தபடியினாலே தமக்கொன்னான, நான் புள்ளி வச்சு படிக்கிறேன், தமக்கொன்னான குமாரனை தந்து அவரை விசுவாசிக்கிற பேர்கள் யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேணும் என்றிருந்தார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் மொழிபெயர்த்திருந்தார். இதுதான் சீகன்பால் கையர் அவர்கள் மொழிபெயர்த்த முதல் மொழிபெயர்ப்பினுடைய கொஞ்சம் பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு பிரிச்செல்லாம் எழுதப்படல, மொத்தமா தான் தமிழ் மொழி இருந்துச்சு. ரைட், ஓகே. இது அன்றைக்கு சூழ்நிலை. இப்போ அதே இன்னொரு விஷயத்தை நம்ம போன தடவை படிக்கும்போது படிச்சோம். சீகன்பால் கையர் அவர்கள் இவ்வளவு கடினப்பட்டு தமிழை வந்து கற்றுக்கொண்டு வேத வார்த்தைகளை மொழிபெயர்த்து கொடுத்த அதே காலகட்டங்கள்ல, இல்ல அவருக்கு முன்பான காலகட்டங்கள்லயே இங்க வந்து பணி செய்த நபர்கள், 2 முக்கியமான நபர்களை நம்ம பார்த்தோம். அவங்க யார் அப்படின்னா ராபர்ட் தி நொபிலி, ஜெஸ்யூட் துறவி, இயேசு சபையை சார்ந்த ஒரு துறவி. அதே போல நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான வீரமாமுனிவர்.
இவர்கள் எல்லாருமே இவருடைய கான்டெம்பரரி மிஷனரிஸ் சொல்றாங்க. இங்க பாருங்களேன், அவருடைய இயர் பார்க்கும்போது 1906 இருந்து 1919 வரைக்கும் இங்க வந்துட்டு ஆக்டிவா பணி செஞ்சிருக்கிறாரு சீகன் பால்க் ஐயா. அதே சமயத்துல வாழ்ந்த நபர்களை பாருங்க, ராபர்ட் டி நொபிலியுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா 1605 இருந்து 1656 வரைக்குமே பணி செஞ்சிருக்கிறாரு மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில். ஜோசப் பெஸ்கி அவர்கள் 1711 இருந்து 1742 வரைக்கும் பணி செஞ்சிருக்கிறார். இந்த ஏலக்குறிச்சி, கும்பகோணம், திருச்சிராப்பள்ளி இந்த பகுதிகளில் அவர் பணி செஞ்சிருக்கிறார். ஆனால் இந்த 2 பேருமே இவருடைய தமிழ் புலமையை நம்ம பார்க்கும்போது, நீங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன், லாங்குவேஜ் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சீகன் பால்க் அவர்கள் பேச்சு தமிழ் அவருக்கு வந்து எளிதா இருந்துச்சு. தமிழை படிச்சிருக்கிறாரு, ஆனா பேச்சு தமிழ்ல வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. ஆனால் இந்த ராபர்ட் டி நொபிலியும் அவரும் சரி, இல்ல ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரும் சரி, கிளாசிக்கல் தமிழ்ல சான்ஸ்கிரிட்ல ரொம்ப புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த கால சமயங்கள்லயும் 1600கள்லையும் சரி, 1911 இருந்து 1942 வரைக்கும் வரல அந்த வருடங்களையும் சரி, இவர்கள் புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சீகன் பால்க் அவர்களுக்கு என்ன தாகம் இருந்துச்சு, இந்த மக்கள் இந்த கடவுளோடு அந்த உறவிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியாவது இந்த மக்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கையில கொடுத்துடணும்னு சொல்லி அரும்பாடுபட்டு ரொம்ப கடினமான தமிழ், அன்னைக்கு இருந்த தமிழ் மொழியில வேத புத்தகத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். ஆனால் நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தமிழ் மொழியில புலமை பெற்றிருந்த இந்த இவர் ஜோசப் பெஸ்கி ஐயா அவர்களாக இருக்கட்டும், இல்ல ராபர்ட் டி நொபிலி அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே நிறைய தமிழ் மொழியிலே தேம்பாவணி இந்த மாதிரி மொழிபெயர்த்தாங்களே ஒழிய, ஆனால் அவர்கள் வேத புத்தகத்தை மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நேரம் அவர்கள் தள்ளப்படலை, இல்ல அவர்கள் அதை பெருசாகவும் எடுத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல. ஆனால் தமிழ் மொழியை தட்டு தடுமாறி கற்றுக்கொண்டு எப்படியாவது இந்த மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணுமேன்ற அந்த ஒரு ஆவலோடு கூட சீகன் பால்க் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை முதன்முதலாக வேத புத்தகத்தை நமக்கு தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கொடுத்தார். இது அந்த காலகட்டங்கள்ல நடந்த சில சம்பவங்கள் நாம் அறிந்து கொள்வதற்காக. சரி, அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருடைய பணி தடைப்படும், ஆனால் என்றைக்குமே நின்று போகாது. ஒரு சில விஷயங்களை தடைப்படும், ஆனால் நின்று விடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீகன் பால்க் அவர்கள் ரூத் எழுதின அந்த புத்தகம், ரூத்தினுடைய சரித்திரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்திருந்தார், புதிய ஏற்பாட்டை முழுமையமாக மொழிபெயர்த்திருந்தார். ஆனால் அதற்கு பின்பாக, அவருடைய இறப்பிற்கு பின்பாக கர்த்தருடைய கிருபையினால அதே ஜெர்மன்ல இருந்து பெஞ்சமின் சூல்ஸ் அப்படின்ற ஆண்டவருடைய அடியார் அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் இந்த டானிஷ் மிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த நம்ம இப்ப இருக்கிற தரங்கம்பாடிக்கு வந்து சேர்றார். 1719 வருடத்துல அவர் தரங்கம்பாடிக்கு வருகிறார். அவருமே சீகன் பால்க் போலவே ஜெர்மனில் உள்ள அந்த ஹாலே பல்கலைக்கழகத்துல கல்வி பயின்று கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பணி செய்வதற்காக அங்கே இருந்து கிளம்பி 1719 நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தரங்கம்பாடிக்கு அவர் வந்து சேர்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ரைட், தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது அடுத்த விஷயத்தை பாருங்களேன். அவர் வந்த பிறகு என்ன செய்யறார் அப்படின்னா, விட்டு போன இந்த பணியை நாம் முழுமை பெற செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த உந்துதலினோடு கூட 1723 வருடத்துல மார்ச் மாசம் 18 வருடத்துல கர்த்தருடைய வார்த்தைய திரும்பவும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் நல்ல தமிழ் மொழியிலே அவர் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அன்னைக்கு இருந்த காலகட்டங்களே பாருங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செலவழிச்சு ஆண்டுடைய வார்த்தைய திரும்பவும் ரிவைஸ் பண்றார். சீகன் பால்க் ஐயர் அவர்கள் எழுதின அந்த தமிழ் வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை முதல்ல ரிவைஸ் பண்றார். திரும்பவும் பழைய ஏற்பாட்டை அவர் இன்கம்ப்ளீட்டா விட்ட அந்த ஒர்க்கை இந்த பெஞ்சமின் சூல்ஸ் ஐயர் அவர்கள் அவர் தொடர்ந்து அதை முடிக்கிறார். 1725 வருடம் நவம்பர் மாதம் 24 தேதி இரவு 9 மணிக்கு இந்த திருத்தல் பணியை அவர் வந்து முடித்ததாக வரலாறு நமக்கு சொல்லுது. 1723 ஆரம்பிச்ச அந்த வேலைய 1725 நவம்பர் 24 இரவு 9 மணிக்கு முடிப்பதாக நமக்கு வரலாறு சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அன்றைக்கு இவர் கற்றிருந்த தமிழை வைத்துக் கொண்டு அதி சீக்கிரத்துல வேத புத்தகத்தை அப்படியே ரிவைஸ் பண்றார். இவர் டிரான்ஸ்லேட் பண்ணல,
ரிவைஸ் பண்ணார். அது மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டினுடைய மற்ற பகுதிகளை, விட்டு போன பகுதிகளை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். சரி, அதை டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு அவர் 1726ஆம் ஆண்டு ரூத்துல இருந்து உன்னத பாடல் வரைக்காக உள்ள அந்த பகுதிகளை அவங்க வந்து அச்சிடுறாங்க. 1723ஆவது வருஷத்திலேயே ஆதியாகமத்துல இருந்து ஜட்ஜஸ் வரைக்கும், நியாயாதிபதிகள் உள்ள வரைக்கும் உள்ள புத்தகத்தை அவர்கள் பிரிண்ட் பண்றாங்க. 1724ல சங்கீத பகுதிகளை அவங்க பிரிண்ட் பண்றாங்க. மீதமுள்ள எல்லா பகுதிகளையும் 1727ஆம் வருடத்துல அவங்க பிரிண்ட்ல ஏத்துறாங்க. இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அன்னைக்கு வந்து பேப்பர் வந்து அதிகமா கிடைக்கல. அதனால ஒரு கூடுதலான தகவல் என்னன்னா, அன்னைக்கு இருந்த ஒரு சொசைட்டி ஃபார் ப்ரொபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் அப்படின்ற அந்த சொசைட்டிக்காரங்க அதுக்கு பேப்பர் கொடுத்து உதவுனாங்கன்னு சொல்லி குறிப்புல எழுதப்பட்டிருக்கு. இவருடைய இயலாமை, உடம்பு சரியில்லாம போன காரியம், இந்த காரியத்தெல்லாம் மனதை வைத்துக் கொண்டு 1726ஆம் ஆண்டு அவர் வந்து மீண்டுமாக சென்னைக்கு செல்கிறார். அங்கே 1743ஆவது வருடம் வரைக்கும் அவர் வாழ்ந்து வருகிறார். இது அவருடைய குறிப்பு. ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பை அவர்கள் உடன் இருந்தவர்களே கேலி செய்தாங்க சொல்லி சொல்றாங்க. என்ன பிரச்சனைனா, இவர் வேத புத்தகத்தை எப்படியாவது நாம் மொழிபெயர்த்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக வேக வேகமா அந்த காரியங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்தவர்களே அவரை குறை சொல்லும் அளவுக்கு அந்த வேத மொழிபெயர்ப்பு இருந்துச்சு. அவர் ஒரு பெரிய ஒரு அம்பிஷன் வச்சிருந்தார், எப்படியாவது முழுமையான வேத புத்தகத்தை நம்ம முடிச்சிடணும்னு சொல்லி வேகமா அவர் செஞ்சதுனால மற்றவர்கள் அவர்களை பார்த்து குறை சொல்லக்கூடிய ஒரு காரியமும் அந்த சூழ்நிலையில இருந்ததாக சொல்லி வரலாற்றிலே ஆய்வாளர்கள் பதிவு செய்யறாங்க. இவருடைய முக்கியமான இன்னொரு ஒரு பணியும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தெலுங்கு மொழியையும் கற்றுக்கொண்டு முதலாக தெலுங்கு மக்களுக்கும் புதிய ஏற்பாட்டுடைய சில பகுதிகளை அவர் மொழிபெயர்த்தார்ன்னு சொல்லி வரலாறு வந்து நமக்கு குறிப்பிடுது. தமிழ் மொழியில இந்த காரியத்தை செய்கிறார். புதிய ஏற்பாட்டு மொழியை தெலுங்கு மொழியிலேயும் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து கொடுத்தாருன்னு சொல்லி ஆய்வாளர்கள் பதிவு செய்யறாங்க. அதனால ரொம்ப முக்கியமா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு முதலாக வேத புத்தகத்தை மொழிபெயர்ப்பதுல மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றிய நபர் இந்த பெஞ்சமின் சூல்ஸ் அவர்கள் தான். எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு முழுமையான வேத புத்தகத்தை முதல்ல கையில கொடுத்த ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த பெஞ்சமின் சூல்ஸ் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் திரும்பவும் சொல்றேன், இவரும் ஒரு ஜெர்மனியை சார்ந்த நபர். தமிழ் கற்று தமிழ் மொழியிலே நமக்கு வேத புத்தகத்தை முழுமையாக வடிவமைத்து கொடுத்த ஒரு நபர். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பைபிள் முழுமையா நம்முடைய கரங்களில், மக்களுடைய கரங்களிலே தவழ ஆரம்பித்தது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. இதே சமயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள்ல கடவுளுடைய பெயரை, கர்த்தருடைய பெயரை வந்து குறிப்பிடுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் ஆனாங்க அன்னைக்கு இருந்த மக்கள், அன்னைக்கு இருந்த இந்த வேத மொழிபெயர்ப்பாளர்கள். ஏன்னா பைபிள்ல வந்து ரெண்டு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்துட்டு காரண பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும், இன்னொன்னு வந்துட்டு இடுகுறி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். காரண பெயர்னா டிஸ்கிரிப்டிவ் நேம், இடுகுறி பெயர்னா பர்சனல் நேம். இப்போ நம்ம வேதாகம புத்தகத்துல படிக்கும்போது ஏல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி வரும். நமக்கு தெரியும், சாமுவேல், இஸ்ரவேல், அது மாதிரி தானியேல், நிறைய பேர்கள் ஏல் அப்படின்னு சொல்லி முடியும். ஏல் அப்படின்னா ஸ்ட்ராங் ஒன், வல்லமை உள்ளவர், இல்ல அப்படின்னா சர்வ வல்லவர் அப்படின்றத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏல். அதனாலதான் நமக்கு எல் ஷடாய், எல் எலியோன், எல் ரோயி அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்களை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்துட்டு அவர் வல்லமையுடையவர், த ஸ்ட்ராங் ஒன் அப்படின்ற குறிப்பிடுறதுக்காக காரண பெயராக கர்த்தருக்கு முதலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ரெண்டாவது, இந்த மக்கள் அதை சிங்குலர்ல பயன்படுத்தினா ஏல், புளூரல்ல பன்மையில பயன்படுத்தணும்னா எலோஹிம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இப்போ நீங்க வேத புத்தகத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த ஆதியிலே தேவன் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து காட்ன்னு இருக்கும். அந்த காட்ன்றது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல போய் பாத்தீங்கன்னா எலோஹிம் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எலோஹிம் அப்படின்னா த சுப்ரீம் கிரியேட்டர், தலையாய படைப்புக்கெல்லாம் தலையாய, என்ன சொல்றது, சுப்ரீம் கிரியேட்டர்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல சொல்ல முடியல. சோ சுப்ரீம் கிரியேட்டர்.
இது கிட்டத்தட்ட நம்முடைய புத்தகத்துல, வேத புத்தகத்துல 2500 முறைக்கும் மேல இந்த வார்த்தை தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. தேவனுடைய பன்முகத்தன்மையை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக இந்த சொல் இருந்துச்சு. எலோஹிம் என்ற சொல் இருந்துச்சு. இதெல்லாம் காரண பெயர். பர்சனல் நேம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா யாவே. நீங்க ஹீப்ரூல சொல்லணும் அப்படின்னா YHWH அப்படின்ற பெயரை பயன்படுத்தினாங்க. YHWH. ஆனா அந்த பெயர் வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்த ஒரு பெயராக இருந்துச்சு. அந்த பெயரவே சொல்றதுக்கு மக்கள் ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், உன் தேவனாய கர்த்தருடைய பெயரை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால அந்த மக்கள் ரொம்ப பயந்தாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு. அதனால அந்த பயத்தின் அடிப்படையில இந்த மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, யாவே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக அடோனை அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ இந்த யாவே அப்படின்ற வார்த்தை மட்டும் நம்முடைய வேதாகமத்துல 6828 முறை வருகிறது. 6828 முறை வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. சரி, இப்போ இந்த அடோனைன்ற பேரை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கர்த்தருக்கும் மனிதருக்கும் இல்ல ஒரு மாஸ்டருக்கும் ஒரு சர்வெண்ட்டுக்கும் இடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிற ஒரு சொல்லா இந்த அடோனை வந்துச்சு. சரி, இந்த யாவேன்ற இந்த சொற்றொடரை தான், இந்த சொல்லத்தான் நம்முடைய வேதாகம புத்தகத்துல படிக்கும்போது, இங்கிலீஷ்ல படிக்கும்போது, இங்கிலீஷுமே யாவேன்னு வராது. ஒரு சில இடங்களை தவிர யாவேன்னு வராது. எல்லா இடங்களையும் லார்ட், LORD கேப்ஸ்ல போட்டிருப்பாங்க, லார்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஜீசஸ் அப்படின்றது அவருடைய பர்சனல் நேம். இயேசு அப்படின்னா பர்சனல் நேம். கிரைஸ்ட்ன்றது காரண பெயர். கிரைஸ்ட்னா கிங் அப்படின்னு தெரியும், காரண பெயர். ஜீசஸ்ன்றது பர்சனல் நேம், கிரைஸ்ட் அப்படின்றது காரண பெயர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு. ஏன்னா இந்த பெயர்களை எல்லாம் எப்படி தமிழிலே சொல்வது அப்படின்றதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே சீகன் பால்க் ஐயாவுடைய மொழிபெயர்ப்பை பத்தி படிக்கும்போது நம்ம படிச்சிருந்தோம். அந்த காலகட்டங்கள்ல கழுதை அப்படின்றது எப்படி மொழிபெயர்க்குன்னு தெரியல. அதனால அன்னைக்கு இருந்த அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டா, அந்த மக்கள் இந்த கழுதைன்றதை எப்படி பார்த்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு நீச வாகனம், நீசப்பைய போற வண்டி அப்படின்ற மாதிரி அவங்க வழக்காடல்ல சொல்லும்போது, அவர் தன்னுடைய மொழிபெயர்ப்பிலே நீச வாகனம் சொல்லி பயன்படுத்துறாரு. கழுதுன்றதுக்கு அப்பம் அப்படின்றதுக்கு கஞ்சின்னு பயன்படுத்துறாரு. இந்த சாதாரண சொற்களுக்கே அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு சொன்னா, யாவேன்றதை எப்படி குறிக்கிறது, எலோஹிம்ன்றதை எப்படி குறிக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய பாடுபட்டார்கள். சோ அப்படி அவர்கள் பாடுபட்ட போது 16வது நூற்றாண்டுல தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அவர்கள் இந்த கடவுள் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா தம்பிரான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க. நம்முடைய கீர்த்தனைகளோட, CSI கீர்த்தனைகள கூட ஒரு பாட்டு உண்டு, தம்பிரான் ஒருவனை தம்பமை தருவனே அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. அந்த தம்பிரான் அப்படின்ற வார்த்தையை தான் அந்த லார்ட் யாவேன்றதுக்கு பதிலா அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க 16ஆம் நூற்றாண்டுல. அந்த தம்பிரான்னா என்ன இருக்குன்னா, தன்னுடைய அல்லாது எல்லாருக்கும் தலைவன். அதுதான் தம்பிரான் அப்படின்ற அந்த வார்த்தைக்குரிய பொருள். சரி, இத அடுத்து 18ஆம் நூற்றாண்டுல வந்த மிஷனரி மார்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அன்னைக்கு இருந்த அந்த ரோமன் கேத்தலிக் மக்கள் பயன்படுத்தும் அந்த வார்த்தையை பார்த்திருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்துட்டு சர்வேஸ்வரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பிலே முதலாக வேத புத்தகத்தை படிக்கும்போது, ஆதியிலே சர்வேஸ்வரன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னு சொல்லிதான், சிருஷ்டித்தார் சொல்லிதான் அந்த மொழிபெயர்ப்புல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் அவைலபிளா இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆதியிலே சர்வேஸ்வரன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி இருக்கிறது. சரி, அதனுடைய தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா இவருடைய காலத்துக்கு பின்பாக வந்த இந்த ஏர்னஸ்ட் வால்டர் அப்படின்ற அந்த ஜெர்மன் மிஷனரி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த கர்த்தன்ற பதத்தை அவர்கள் எல்லாம் இந்த கடவுள் அப்படின்றத சர்வேஸ்வரன் சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த சர்வேஸ்வரன்ற வார்த்தையை மற்ற மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு புது பெயரை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் பராபரன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்துறார். பிற இனத்தவர்கள் இல்ல கேத்தலிக்ஸ் யூஸ் பண்ற அதே பதத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக பராபரன் அப்படின்ற அந்த பதத்தை இவர் வந்து பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியாது. பராபரன்ற ஒரு சொல்லாடல் வந்து முதலமாக உள்ள வருகிறது. அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா அடுத்து மொழிபெயர்ப்பு செய்ய வந்த பீட்டர் பெர்சிவல் அப்படின்ற நபராக இருக்கட்டும், இல்ல ஹென்ரி பவர், இன்னைக்கு நம்ம கரங்கள்ல வைத்திருக்கிற ஹென்ரி பவர், அவருடைய மொழிபெயர்ப்பா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் வந்துட்டு தேவன்
அப்படின்ற ஒரு பதத்தை வந்து பயன்படுத்துறத பார்க்கிறோம். இப்படித்தான் தமிழ் மொழியில இந்த கடவுள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, காட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அப்படியே மாறி 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 தேவன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இன்னைக்கு அந்த சொல்லாடலாம் பயன்படுத்துறோம். அதனால இது காலத்தினுடைய ஓட்டத்துல ஒவ்வொரு நபர்களும் எது நமக்கு தனித்த ஒரு வித்தியாசமான சொல்லாக நம்ம பயன்படுத்தணும், மற்ற நபர்கள் பயன்படுத்தாத ஒரு சொல்லை பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த சொல்லாடலை அவங்க பயன்படுத்தினதை நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, ரைட். இப்போ இந்த மொழிபெயர்ப்பு மக்களுடைய கரங்களிலே இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பும் மக்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்கல. என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த மொழிபெயர்ப்புல நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு இருந்தவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பெஞ்சமின் சூல்ஸ் அவர்கள் வேக வேகமா மொழிபெயர்த்துட்டாரு. மற்றபடி அவர் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைய ரொம்ப கிரமமா கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலா அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் மத்தியில இருந்துச்சு. ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு அவர் இன்னும் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபெப்ரிசியஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மானிய நபர், ஜெர்மானிய மிஷனரி திரும்பவும் இங்க தமிழகத்துக்கு வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 நபர்கள், ஜீகன்பால்ட் அவர்களா இருக்கட்டும், பெஞ்சமின் சூல்ஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல அதற்கு தொடர்ச்சியாக வந்த ஃபெப்ரிசியஸ் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஜெர்மன் நாட்டுல இருந்து கிளம்பி இங்க நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நபர் ஃபெப்ரிசியஸ் அப்படின்ற நபர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்துல அவர் வந்து வேலை பார்த்திருக்கிறாரு, ஆண்டுடைய பணியை செஞ்சிருக்கிறாரு. இவரும் ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி டேனிஷ் ஹாலே மிஷன்ல தான் ஒர்க் பண்ணாரு. குறிப்பா அவர் சென்னையில இருந்து இந்த வேலைகளை வந்து செய்ததை பார்க்க முடியுது. சென்னையில ரொம்ப குறிப்பா வெப்பேரியில அவர் தங்கி இந்த வேலைகளை அவர் முன்னெடுத்தார். நீங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவர் வந்து எப்படி அப்படின்னா, வரும்போதே தமிழ் மொழியில பாண்டித்தியம் பெற்று வருகிறார். அவரை பற்றி சொல்லும்போது என்ன குறிப்பு தர்றாங்க, அவர் தமிழ் மொழியை மட்டும் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி படிச்சு முடிக்கல, அந்த மொழியில மாஸ்டரா இருந்தாரு. அதனுடைய ரிதம் என்ன, அதனுடைய லாஜிக் என்ன, அதனுடைய ஆத்மா என்ன, அதை எப்படி தமிழ் மொழியை உச்சரிக்கணும், எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு அவர் புலமை பெற்றவராக அன்னைக்கு இருந்தாருன்னு சொல்லி அவருடைய குறிப்புல வந்து சொல்றாங்க. யார்? இந்த ஃபெப்ரிசியஸ் அவருடைய குறிப்புல சொல்றாங்க. சரி, இந்த ஃபெப்ரிசியஸ் எப்போ தமிழகத்துக்கு வந்தார் அப்படின்னா 1740 ஆகஸ்ட் 28ஆம் தேதி அவர் கடலூருக்கு வந்து சேர்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1740 கடலூருக்கு வர்றாரு. 1741 வருஷத்துல மார்ச் 31ஆம் தேதி குட் ஃப்ரைடே அன்னைக்கு யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பிரீச்சிங் அவர் பண்ணாருன்னு சொல்லி வரலாற்றுல குறிப்பிடுறாங்க. இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. 1740 தான் தமிழகத்துக்கே அவர் வர்றாரு. ஆனா 1741 ஒரு வருஷத்துக்குள்ளாரையவும், அதுவும் மார்ச் 31ஆம் தேதி அவர் யோவான் எழுதிய நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளித்தார். எப்போ? குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் பேசலாம்னு சொல்லி நமக்கு வரலாறு வந்துட்டு குறிப்பு கொடுக்குது. அப்போ நீங்க நானும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு அவர் வரும்போதே தன்னைய தயார்படுத்தி வந்திருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தங்க யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிக்கிறீங்களா? இருபத்தி 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை எடுத்து முதல் தமிழ் பிரசங்கத்தை அவர் மக்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தமிழ்ல பிரசங்கம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதன் இருந்திருப்பாருன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அவர் ஆண்டவருடைய பணிக்காக தன்னை அர்ப்பணித்திருப்பார். ஒரே வருஷத்துல அந்த பணியை அவர் வந்து தமிழ்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சூழல்ல நம்ம பார்க்கும்போது 1757, 1767, 1780 இந்த வருடங்கள்ல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த பிரெஞ்சு படைகளுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய படைகளுக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அந்த பிரச்சனையினால இவர் வந்துட்டு ஜெர்மன் நாட்டுல இருந்து இந்த டானிஷ் பேட்டைக்கு வந்ததுனால அவர் தன்னுடைய இடத்தை அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு திரும்ப திரும்ப வேற வேற இடங்களுக்கு போகணும். வரலாற்றுல சொல்றாங்க,
அவர் வந்துட்டு பழவேற்காடு, இன்னைக்கு இருக்க அந்த பழவேற்காடு, சென்னையில் இந்த பழவேற்காடு அந்த பகுதிகள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் அவரை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அவர் ஒரு சன்னியாசி துறவியை போல வாழ்ந்தார். கல்யாணமே சன்னியாசி துறவியாக தன்னுடைய ட்ரெஸ்ஸை கூட வேற யாரும் துவைக்க கூடாது, நானே துவைச்சு நானே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு சாக்ரிபிஷியல் லைஃப் வந்து ஒரு வாழ்ந்தார். கர்த்தருக்காக தியாகம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நபர் வாழ்ந்தார் சொல்லி நமக்கு குறிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஃபெப்ரீசியஸ் எப்படியெல்லாம் வந்து ஆண்டோடைய வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படி சொல்லி பார்க்கும்போது 1752 வருஷத்துல முதலாக வேத புத்தகத்தை திரும்பவும் ஒரு மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ரிவைஸ் பண்ணல, டிரான்ஸ்லேட் பண்றாரு. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்றதுக்காக டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஸோ அவருடைய முதல் மொழிபெயர்ப்பு 12 வருடங்களாக நடைபெறுகிறது. 1772 வருஷத்துல முதலா மக்கள் மத்தியில வந்துட்டு ஆண்டுடைய வார்த்தையை அவர் வந்து கொடுக்கிறார். புதிய ஏற்பாடை மொழிபெயர்க்கிறார். 1752 ஆரம்பிச்ச அந்த ஒரு விஷயம் 1772 முடியுது. இப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் வந்துட்டு அவர் மொழிபெயர்ப்பு பணியில செஞ்சிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டுடைய வார்த்தையை வந்து முதல்ல அந்த புதிய ஏற்பாடை மொழிபெயர்க்கிறார். 1796 வருடத்துல அவர் பழைய ஏற்பாடையும் மொழிபெயர்த்து முடிக்கிறார். 1772 புதிய ஏற்பாடு முடியுது. 1796 பழைய ஏற்பாடு முடியுது. இந்த ஃபெப்ரீசியஸ் அவருடைய மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருடைய பற்றி சொல்ல இவர் முழங்காலிலே நின்று கர்த்தருடைய வேதத்தை மொழிபெயர்த்தான்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் கரங்கள்ல போய் கொடுக்க போறேன், இது வரப்போற எல்லா தலைமுறைக்கும் இந்த வார்த்தைகள் வந்து அவர் கரங்கள்ல போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக இந்த வேதாகம மொழிபெயர்ப்புக்காக ஒரு அர்ப்பணித்த ஒரு நபர் இருக்கிறான்னு சொன்னா இந்த ஃபெப்ரீசியஸை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு மொழிபெயர்ப்பு பணியில ஆர்வம் காட்டினார். இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தையை மொழிபெயர்ப்பு முடிச்ச உடனே வீட்டுக்கு வெளியில அதுல எழுதுறாங்க, எல்லா தரப்பு மேலில் உள்ள மக்கள், கீழ்நிலையில் உள்ள மக்கள், கடைநிலையில் உள்ள மக்கள், அதுல ஈவன் அன்னைக்கு வழங்கப்பட்ட சாதியின் பேரை கூட சொல்லி அந்த தகவல் எழுதுறாங்க. எல்லா தரப்பு மக்களையும், ஒரு பிராமணர், ஒரு வேற உயர் சாதி, ஒரு தாழ் சாதி, இப்படிலாம் வகுப்பு வரியா இருந்தாங்க இல்லையா, அந்த தரப்பட்ட எல்லா மக்களையும் அழைத்து வந்து தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி அமர்த்தி வச்சு, நான் டிரான்ஸ்லேட் பண்றதை கேளுங்க, இது சரியா இருக்குமான்னு சொல்லுங்கன்னு சொல்லி, புரியுதா சொல்லி எல்லா தரப்பு மக்களையும் அவர் வந்து கேட்பாராம். அந்த அளவுக்கு தன்னுடைய மொழிபெயர்ப்பை நுட்பமாக செய்த ஒரு நபர். யாருக்காவது அது பிடிக்கல, அது புரியல அப்படி சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல சொல்லாடல அவர் அது சரியானதுதானா அப்படின்னு மொழிபெயர்ப்பாராம். திரும்பவும் தன் மொழிபெயர்த்ததை வேதாகம அறிஞர்களுக்கு, அன்னைக்கு இருந்த வேதாகம அறிஞர்களுக்கு அனுப்பி, இந்த மொழிபெயர்ப்பு சரிதானா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவர் குறிப்பு கேட்பாங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுறவங்க சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவர் ஆண்டுடைய வார்த்தைய ரொம்ப கிரமமாக மொழிபெயர்த்தார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல இருக்கிற புதிய ஏற்பாடு எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க என்னுடைய இப்போ புதுசா வந்திருக்க ஒரு மொழிபெயர்ப்புல பாக்குறேன், அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கங்கள் வரைக்கும் இருக்கு. 465 பக்கங்கள் வந்து இருக்கு என்னுடைய வேதாகமத்துல. அன்னைக்கு அவர் மொழிபெயர்ப்புல கிட்டத்தட்ட 808 பக்கங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எல்லா தரப்பு மக்களையும் அவர் வந்து கூட்டி சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையை செய்தார், முழங்காலிலே நின்று செய்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா, அவருடைய சர்ச் குரோத் வந்துட்டு அவர் வரும்போது 300 பேர் இருந்தாங்களாம். அவருடைய காலகட்டங்கள் முடிந்த போது பார்த்தா கிட்டத்தட்ட 2200 பேர் அவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் சொல்லி குறிப்பு வந்து கொடுக்கப்படுகிறது. சோ அப்படி வேத வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு முற்றிலும் முழுதுமான வேத புஸ்தகத்தை எல்லா மக்களுக்கும், எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வேத புஸ்தகத்தை இவர் மொழிபெயர்த்து கொடுத்தார். ரொம்ப கஷ்டமான பகுதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியணும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார்ன்றதை ஒவ்வொரு மக்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் காரியங்களை முன்னெடுத்தாருன்னு சொல்லி குறிப்பு வந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவருடைய கடைசி காலகட்டங்கள் ரொம்ப கடினமான காலகட்டங்கள் சொல்றாங்க. அவர் ஒரு நபரிடம் தன்னுடைய பணத்தை ஏமாந்ததினாலே
13 வருடங்கள் அவர் சிறையில இருந்தார். கடைசியில அந்த பைபிள் வந்து ஃபுல்லா பிரிண்ட் ஆகுறத பார்க்காமலேயே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வரலாற்று தகவல், ரொம்ப கடினமான ஒரு தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு யோசிச்சு பாருங்க, தான் பண்ணின அந்த மொழிபெயர்ப்பு கூட பார்க்கல, ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இப்படி ஃபெப்ரீசியஸ் அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஃபெப்ரீசியஸ் அவர்கள் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தா கூட நமக்கு புரியும். நாங்க ஒரு 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 படம் கொடுத்துருக்கேன், ஏசாயா 53 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எங்களாலே கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் சொல்லி நம்ம படிக்கிறோம். அவர் மொழிபெயர்க்கிறார், எங்களாலே கேள்விப்பட்டதை விசுவாசித்தவனார், கர்த்தருடைய புயம் ஆருக்கு வெளிப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். நீங்க அந்த தமிழ் மொழி நடைய பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வாசிக்கிற மாதிரி தான் அன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. சோ ஃபெப்ரீசியஸ் அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு வந்துட்டு அன்னைக்கு இருந்த மக்களுக்கு ஈஸியா நெருக்கமா இருக்கிற மாதிரி வேத புத்தகம் போய் சேர்ந்துச்சு. வேத புத்தகம் மக்களுக்கு புரியாத மொழியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்கள் கர்த்தரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவராக இந்த காரியங்களை ரொம்ப தெளிவாக செய்தார். இன்னைக்கும் இந்த பைபிள் இன்டர்நெட்ல இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நான் அதனுடைய இது அனுப்பி வைக்கிறேன், நீங்க எடுத்து பாருங்க. சோ இது வந்து கல்ச்சுரல் இதெல்லாத்தையும் தாண்டி அவருடைய கரங்களில் எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான ஒரு புத்தகமாக இந்த வேத புத்தகம் வந்து சேர்ந்தது. இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஃபெப்ரீசியஸ் அவர்கள் தமிழ்ல எவ்வளவு தூரம் அவர் புலமை பெற்றிருந்தார்ன்றதுக்கு நீங்க இன்டர்நெட்ல போய் அடிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தமிழ் பாமாலைகளை அவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு குறிப்பு இருக்கு. அவர் பாடின பாடல்கள் தான் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்கின்றது ஃபெப்ரீசியஸ் அவர்கள் பாடின ஒரு சிறந்த பாடல். அது மாதிரி ஜெர்மன்ல இருந்து நிறைய ஹிம்னஸ் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை கூட இருக்கு இல்லையா, கர்த்தாவை நல்ல பக்தியாலே அப்படின்னு ஒரு பாடல் அழகா ஆரம்பிக்கும். கர்த்தாவை நல்ல பக்தியாலே அப்படின்னு ஒரு பாடல் வந்து ஆரம்பிக்கும். அந்த பாடலும் அவர் எழுதின இது மாதிரி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாடல்களை ஹிம்னஸை வந்து அவர் தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்து தமிழ்ல எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு புலமை பெற்ற ஒரு நபராக ஃபெப்ரீசியஸ் அவர்கள் இருந்தார்கள் சொல்லி வரலாறு நமக்கு குறிப்பு கொடுக்குது. சோ இப்ப நம்ம பார்த்துட்டோம், 3 தரப்பட்ட வேதாகமம் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்துச்சு. ஜீகன் பால்க் அவர்கள் எழுதின வேதாகமம், அது மாதிரி பெஞ்சமின் சூல்ட்ஸ் அவர்கள் முற்றிலுமாக கொடுத்த ஒரு வேதாகமம், அதுக்கப்புறமா இந்த ஜோஹான் பிலிப் ஃபெப்ரீசியஸ் அவர்கள் மொழிபெயர்த்த வேதாகமம், இது எல்லாமே நம்முடைய கரங்கள்ல அன்னைக்கு அந்த மக்களுடைய கரங்கள்ல சொல்லி பார்க்கிறோம். ஜீகன் பால்க் அவருடைய மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது அது ரொம்ப சிம்பிளாவும் பேச்சு வழக்கிலையும் இருந்துச்சு. ஆனால் பெஞ்சமின் சூல்ட்ஸ் அவர்கள் அதை கொஞ்சம் கிளாசிக்கல் தமிழ்ல கொஞ்சம் கொண்டு போயிருந்தார். அது ரொம்ப கடினமா இருந்துச்சு, மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் ஃபெப்ரீசியஸ் அவர்கள் வந்த பிறகு அந்த வேதாகமம் எல்லா தரப்பு மக்களுக்கும், படிக்காதவன் பாமரன் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களுக்கும் அது ஏற்புடைய ஒரு புத்தகமாக, எல்லா மக்களும் படிக்கக்கூடிய ஒரு வேத புத்தகமாக அந்த புத்தகம் மாறி இருந்துச்சு. அதான் எனக்கு கொடுத்துருக்கேன், பேலன்ஸ்ட் அண்ட் ரீஃபைன்டு தமிழ். ரொம்ப மக்களுக்கு எளிதான புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஃபெப்ரீசியஸுடைய மொழிபெயர்ப்பு இருந்துச்சு. இதுதான் தமிழ் வேதாகமம் கடந்து வந்த முதலாவது ஒரு பாதை. இப்ப இந்த காலகட்டங்கள்ல என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறமான காலகட்டங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1806 வருடங்கள்ல இதெல்லாம் தமிழ் மொழிபெயர்ப்பு, இந்த வேத புத்தக மொழிபெயர்ப்புகள் எல்லாம் ஒரு தனிநபரை சார்ந்து வந்த மொழிபெயர்ப்பு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1804 வேதாகம சங்கம் அப்படின்னு சொல்லி சங்கங்கள் வந்து ஆரம்பித்த நாட்கள். ஸோ 1811 கல்கத்தாவில் இந்த வேதாகம சங்கம் தன்னுடைய கிளையை நிறுவிச்சு, மெட்ராஸ்ல 1820 வேதாகம சங்கம் சொல்லி வந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த மொழிபெயர்ப்பு பணிகள் எல்லாம் இனிமேல் தனிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சங்கமாக சேர்ந்து அதை செய்ய முன் வந்தார்கள். ஒரு வரலாற்று தகவல் என்ன அப்படின்னா, 1806 வருடங்கள்ல பக்கனான் அப்படின்ற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த ஒரு போதகர் தமிழகத்தை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அங்கிருந்த மக்கள் சொன்னாங்களாம், we don't want food, we don't want money, but we need word of God சொல்லி மக்கள் கதறினார்கள் சொல்லிட்டு அதுல தலைப்பு கொடுத்துருக்காங்க. the cry for scripture சொல்லி சொல்றாங்க. அன்றைக்கு இந்த மக்களுடைய ஆதங்கத்தை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், நாங்கள் வேத புத்தகத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு பணம் வேண்டாம், வேத புத்தகம் வேணும் என்று சொல்லி மக்கள் தவித்தார்கள் சொல்லி ஒரு குறிப்பு இருக்கிறது. அதே போல
ராமநாதபுரம், தஞ்சாவூர் இந்த பகுதியில் பணியாற்றின ஸ்வாட்ஸ் ஐயருக்கு அப்புறமா வந்த கோஹில் ஹோப் அப்படின்ற அந்த ஐயருடைய நாட்கள்ல மக்களை சந்தித்த போது கிட்டத்தட்ட 10,000 நபர்களுக்கு, 10,000 விசுவாசிகளுக்கு இல்ல இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான், இல்ல அவர்கள நிறைய பேருக்கு வந்துட்டு பைபிளே இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய ஏற்பாடு கூட இல்லாம 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் சொல்லி அவரும் தன்னுடைய தகவலை அங்க பதிவு பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட காலகட்டங்கள் போயிட்டு இருக்கும் போது மக்களுக்கு ஒரு வேதாகமம் கரங்கள்ல வரணும். ஏன்னா நீங்க பாருங்க 1700கள்ல செய்யப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பு அதை தாண்டி கிட்டத்தட்ட 1840 வரைக்கும் வரும்போதும் வேத புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தா நல்லா இருக்குமே, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இன்னும் மொழி வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு, ஆனா மக்களுக்கு வேதாகமத்தை படிக்கிறது ஒரே வேதாகமத்தை வைத்திருக்கிறாங்க, மொழி புரியாம இருக்குன்னு சொல்லி யோசித்ததுனால 1833ஆம் வருடத்துல அடுத்த மொழிபெயர்ப்பு அவங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரேனியஸ் ஐயர் அவர்கள், நமக்கு அவர் தெரியும், நல்லாவே தெரியும். 1815ஆம் ஆண்டு புதிய ஏற்பாடை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். 1833ல தன்னுடைய மொழிபெயர்ப்பை அவர் முடிக்கிறார். மொழிபெயர்ப்புனா புதிய ஏற்பாடை மட்டும் அவர் மொழிபெயர்த்து முடிக்கிறார். இந்த ஃபெப்ரீசிஸ் அவர்கள் ஆரம்பித்து 50 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த வேலையை அவர் ஆரம்பிச்சு 1833ஆம் வருடத்துல ரேனியஸ் அவர்கள் இந்த வேலையை முடிக்கிறார். 1840ஆம் வருடத்துல இவர் பழைய ஏற்பாட்டை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணல. அவர் தன்னுடைய புதிய ஏற்பாட்டு மொழியாக்கத்தையும் பழைய ஏற்பாட்டு ஃபெப்ரீசிஸ் அவருடைய மொழியாக்கத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பைபிளா அன்னைக்கு இருந்த மக்களுக்கு அவர் கரங்களிலே கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது 1840ஆம் வருடத்துல நடந்த ஒரு சம்பவம். சோ நமக்கு ரேனியஸ் ஐயரை பற்றி போதுமான அளவு நமக்கு தெரியும். ரேனியஸ் ஐயர் அவர்கள் 1814ஆம் வருடம் ஜூலை 4ஆம் நாள்ல சென்னைக்கு வர்றார். தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறார். அவர் தமிழ் மொழியை யாற்றிருந்து கற்றார்ன்றது நம்ம தமிழ் புத்தகத்தில் படிக்கும்போது திருப்பார் கடல்நாதன் கவிராயர் அப்படின்றது தமிழ் மொழியை அவர் கற்றுக்கொள்கிறார். இவர் தான் என்ன சொல்றது, பெருந்திரள் நற்செய்தி இயக்கம், மாஸ் மூவ்மெண்ட் இவாஞ்சலிசம் தமிழ்நாட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நபர். இவர் தான் டோனாவூர் அப்படின்ற அந்த இடத்தையும் விலைக்கு வாங்கி அதை ஏமி கார்மைக்கல் அம்மையார் இடத்துல கொடுத்த ஒரு நபரும் இந்த சிடிஇ ரேனியஸ் ஐயர் அவர்கள் தான். சரி, இந்த ரேனியஸ் ஐயர் அவர்கள் எழுதின வேத புத்தகத்தினுடைய ஒரு பகுதி தான் இங்க நான் கொடுத்திருக்கேன். அவர் தமிழ்ல இன்னும் கொஞ்சம் எளிமையா மாற்றி கொடுத்தார். வித்தியாசம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, ஃபெப்ரீசிஸ் ஐயர் அவர்கள் வெளிச்சம்ன்ற ஒரு பதத்தை பயன்படுத்துறார். ரேனியஸ் ஐயர் அவர்கள் ஒளின்ற பதத்தை பயன்படுத்துறார். ஃபெப்ரீசிஸ் ஐயர் அவர்கள் வானராஜ்யம் அப்படின்னு பயன்படுத்துறாரு. ரேனியஸ் அவர்கள் பரலோக ராஜ்யம் அப்படின்ற பெயரை பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியாது. இப்படி மக்களுக்கு வந்த வழக்காட்டுல இருந்த அந்த மொழியில வேத புத்தகத்தை அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம அந்த இதுல 1 கொரிந்தியர்ல படிக்கும்போது 13ஆம் அதிகாரத்துல அந்த அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுல பழைய மொழிபெயர்ப்புல ஃபெப்ரீசிஸ் அவர்கள் கிண்கிணின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதை ரேனியஸ் அவர்கள் கைத்தாளம் சொல்லி மாத்துறாரு. இப்படி மக்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு தெரிந்த மொழியில வேத புத்தகத்தை அவர்கள் மாற்றி அமைத்து கொடுத்தார்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திரையில பாத்தீங்கன்னா தெரியும், அவர் எழுதின அவர் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா எளிமையான தமிழ்ல மக்களுக்காக புதிய ஏற்பாட்டை அவர் கொடுக்கறத பார்க்க முடிகிறது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே படிச்ச மாதிரி ஃபெப்ரீசிஸ் மொழிபெயர்ப்பு தான் இருக்கு. பெஞ்சமின் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு, சூழ்செய்யர் அவருடைய மொழிபெயர்ப்பு இல்லை. அதுக்கு முன்பாக இருந்த சீகன் பால்கருடைய மொழிபெயர்ப்பு இல்லை. ஃபெப்ரீசிஸ் மொழிபெயர்ப்பு அதிகமாக இருந்துச்சு தமிழ் மக்களிடத்துல. லுத்ரன் திருச்சபை, அது மாதிரி எஸ்பிஜி சர்ச்சஸ், அவங்க எல்லாரும் இந்த ஃபெப்ரீசிஸ் மொழிபெயர்ப்பை அதிகமா பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவர் என்ன யோசித்தாங்கன்னா, அதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட சார்ந்து எழுதின ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப ரேனியஸ் ஐயருடைய மொழிபெயர்ப்பு இருந்துச்சு. அதை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா, சர்ச் மிஷன், வெஸ்லி மிஷன், அமெரிக்கன் மிஷன், லண்டன் மிஷன், இவர்கள் எல்லாரும் ரேனியஸ் ஐயருடைய மொழிபெயர்ப்பு பயன்படுத்தி. ஏன்னா ரேனியஸ் ஐயருடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப எளிமையா இருந்துச்சு படிக்கிறதுக்கு, அதனால அதை பயன்படுத்தினாங்க. இப்போ இதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மொழிபெயர்ப்பு மூலமொழியை சார்ந்து இருக்கு, ஆனா கொஞ்சம் கடினமா இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு மூலமொழியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஆனா படிக்கிறதுக்கு எளிதா இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருந்து மக்கள் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன மொழியாக்கங்களை அவங்களே செஞ்சு தங்களுடைய சர்ச்சஸ்க்கு தாங்களே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் நீங்க பாத்தீங்கன்னா 5 விதமான
வேத புத்தகம் மக்கள் மத்தியில புழக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்லி அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. 5 விதமான வேத புத்தகங்கள் இருந்துச்சு. இந்த ஃபெப்ரீசியஸ் மொழிபெயர்ப்பு, ரேனியஸ் மொழிபெயர்ப்பு, அது இல்லாம தாங்களாகவே பகுதி பகுதியாக நாங்க எங்களுடைய சர்ச்சுக்கு நாங்க ஒன்று வச்சுக்கிறோம், எங்களுடைய அமைப்புக்கு நாங்க ஒன்று வச்சுக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பைபிள்ஸ் இருந்ததுன்னு சொல்லி மொழிபெயர்ப்பு இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 5 மொழிபெயர்ப்பு இருந்ததுனால மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய குழப்பமே நிலவிட்டு வந்துச்சு. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக வேதாகம சங்கம் எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு மொழிபெயர்ப்பை நாம் முன்னெடுப்போம் சொல்லிதான் அவர்கள் ஒரு பொது மொழிபெயர்ப்பை முன்னெடுக்கணும்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அதற்கு ஒரு ஐவர் குழுவை அமைக்கிறாங்க. அந்த ஐவர் குழுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா பீட்டர் பெர்சிவல். அவரை பற்றி, அந்த குறிப்பை பற்றி நம்ம அடுத்த பகுதியில படிக்க ஆரம்பிக்கலாம். எப்படி நம்முடைய இன்னைக்கு இருக்கிற நம்முடைய கையில உள்ள வேத புத்தகம் பவர் அவர்கள் மொழிபெயர்ப்பு. சோ அதை நோக்கி தான் நம்ம நகர போறோம். எப்படி இந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் வந்தது அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம படிக்கலாம். இது வரைக்கும் நம்ம படித்த காரியங்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். நான் முதலாவதே சொன்னேன், வேத புத்தகம் இல்லை அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பணி தடைப்படும், ஆனால் அது நின்று விடாது. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வரலாற்று முழுக ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சீகன்பால்க் ஆரம்பித்தார், பெஞ்சமின் சூல்ஸ் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறார். அதற்கு பின்பாக வந்த ஃபெப்ரீசியஸ் ஐயர் அவர்கள் முழுமையான ஒரு வேத புத்தகத்தை கொடுக்கிறார். அதுக்கு பின்பாக ரேனியஸ் ஐயர் அவர்கள் வேத புத்தகத்தை எளிய நடையிலே மாற்றி கொடுக்கிறார். ஆனால் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு விதங்கள்ல 5 விதமான வேத புத்தகங்கள் புழக்கத்தில் இருந்ததுனால மக்கள் மத்தியிலேயே நிறைய வித்தியாசமான உணர்வுகள் வருது. எந்த புத்தகத்தை நாம் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு குழப்பம் வருகிறது. அதற்கு தீர்வு காண்பதற்காக வேதாகம சங்கம் ஐவர் குழுவை அமைக்கிறது. அந்த ஐவர் குழுல வந்த ஒரு நபர் தான் பீட்டர் பெர்சிவல். அவர் எப்படி வேத மொழியாக்கத்தை கொண்டு வந்தார்? நான் திரும்ப சொல்றேன், நாம இன்னைக்கு பயன்படுத்துற வேத புத்தகத்துல தேவன் அப்படின்ற அந்த மொழியாக்கத்தை கொடுத்த நபர் யார் அப்படின்னா இந்த பீட்டர் பெர்சிவல் அவர்கள் தான் தேவன்ற அந்த சொற்றொடரை இந்த பகுதியில இன்ட்ரோடியூஸ் பண்றது நம்ம பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய நாம் பயன்படுத்துற வேத புத்தகத்தில் உள்ள பல்வேறு சொற்றொடர்கள் அவர் பயன்படுத்தின அந்த மொழியாக்கத்துல இருந்து தான் வந்தது. சொந்த குறிப்புகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம படித்துக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசிரியர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேத மியூட்ல இருக்குங்கண்ணே. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாங்கள் உண்மையில் வைத்திருக்க அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துக்காக பல்வேறு நபர்களை ஜெர்மன் தேசத்திலிருந்தும் அல்லது மற்ற தேசங்களிலிருந்தும் எங்களுடைய தமிழகத்திற்கு அனுப்பி எங்களுக்கு இந்த வேத புத்தகத்தை தமிழ் மொழியிலே மொழியாக்கம் செய்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுவாமி, தயவில்லாத அந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு தடுமாறல்கள், பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகள், இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு வசதிகளுமே அன்றைக்கு இல்லாத சூழ்நிலைகள். ஆனாலும் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஜெபித்து காரியங்களை கற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்காக தமிழ் மொழியில இந்த வேத புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்கு அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. குறிப்பா ஃபெப்ரீசியஸ் ஐயர் அவருடைய மொழியாக்கத்துக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். மூல மொழியை சார்ந்துதான் வேத புத்தகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடினமான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டாரே சுவாமி, அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த மொழியாக்கத்தின் மூலமாக இன்றைக்கும் எங்களுடைய கரங்களிலே வேத புத்தகம் தவழ்கிறது சுவாமி. நீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பிற்காக, தயவுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, நீர் இப்படியெல்லாம் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத புத்தகத்தை நாங்கள் கிரமமாய் கற்றுக்கொள்ள, ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நேரத்தை செலவழித்து உம்மோடு கூட உறவு கொள்ள, உம்மோடு கூட அந்த ஐக்கியத்தில் பலப்பட நீ எங்களை உதவி செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்து. இந்த வேத புத்தகத்தை நாங்கள் சரியான விதத்திலே பயன்படுத்த உதவி செய்ய சுவாமி. பல மக்களுடைய தியாகத்தினாலே இந்த வேத புத்தகம் என் கரங்களில் வந்தது என்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்தினதுக்காக நன்றி செலுத்து. இதை கேட்ட எல்லாரும் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில வேத புத்தகத்துக்கு இன்னும் ஒருபடி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க உதவி செய்யுங்க, தியானிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.